ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீது ஆக்சுவலாக நட்டுஷிப்புடல எபிசோட் 104 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நியூஸ் யாரை யூஸ் பண்ணே இருக்க வேண்டியது, அவளுக்கு கிறிஸ்டல் யூஸ் பண்ணே இருக்க வேண்டியது. பலவீனமானவங்க இந்த சண்டை விட்டு விலகே நில்லுங்க. அவன் போயிட்டான். இப்ப நம்ம 2 பேரும் மோதலாமா ககாஷி? பூச்சி ஏதோ விட்டானே. யாரா ஆமா ஒளிஞ்சிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா நம்ம பேக் கவர் ஆச்சான்னு பார்க்கணும். ஐயோ, எப்படியாவது டென்ஷன் ஆகாம போயிடுறான்னு தெரியல. கூலா ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரானோ பாத்தியா? யாரா இருந்தாலும் சரி என் மேல ஒரு கண்ணு வைக்காம போக மாட்டாங்க. பளிச்சுன்னு ஆரஞ்சு கலர்ல மகுடி போட்டு என் மேல உனக்கு ஒரு கண்ணு இல்லையா? அப்போ உனக்கு என் மேல கோவம் இன்னும் குறையலன்னு தானே அர்த்தம். ரீகேட்சி வெட்டியாட போறோம், பேசாம போறியே ஃப்ரெண்ட். மரியாதையா ஓடி போயிடு. கம் ஆன் டேடாரா, நம்ம கொடுத்த வேலையை ஒழுங்கா பார்க்கல, அப்புறம் நம்மள தூணு தொப்பையிலேயே மூஞ்சிருவாங்க. உன் கோவத்தை குறைச்சுக்கோடா டேடா. எனக்கு புரியுது, நான் மாஸ்க் நீக்கி காட்டுறேன், அப்போது உனக்கு கோவம் குறையுமா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாத டோபி. டேடாரா, நீ இப்படியே உருன்னு போனா அப்புறம் நான் நிஜமா இங்க இருந்து போயிடுவேன். நல்லா இருக்குங்க அவன் டைடாரா கூப்பிடுறது. டேடாரா வேற வழி இல்ல, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சரி, அந்த 3 days தனியாவே தேடுவோம். தனித்தனியா போறீங்க? இந்த சக்தியை தான் அவன் மறைச்சு வச்சிருந்தாளா? ஒரு செகண்ட் நின்னா கூட கீழ்ச்சிடும். என்னடா பண்ற? ஏதோ பரவாயில்ல, நீ ரொம்ப வேகமா தான் இருக்கு. ஆனா உன் இங்க வேலை செய்யாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தப்பிச்சு ஓட பாக்குற. உன்னோட நெஞ்ச ஆர்ட் இப்படிதான் வேலை செய்யுமா? நீ தப்பா கணக்கு போடுற கண்ணா. கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிய விடு. என்னடா நல்லா பேசுற? மீனை வச்சே பிடிச்சால. அதுதான் நிஞ்சா ஆர்ட் இன் ஃபிளாஷ். ஓ, என்னாச்சு ககாஷி? வாட்டர் ப்ரூஃபிங் கடா. எனக்கு எதுவுமே புரியல. போன தடவை சண்டை போட்டப்போ இவ இதை எதையுமே பயன்படுத்தல. போதும். கிறிஸ்டல் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் ஃபாலிங் டிராகன். என்ன நிறைய வித்து வச்சுக்கிறாங்க. கிறிஸ்டலா மாறிக்கிட்டு இருக்கு. வாட்டர், ஏர், வுட் ஸ்டைல், இதால எந்த யூஸுமே இல்ல. எப்போ நாளைக்கு முடிஞ்சா இதை தடுத்து பாரு. இது வேலை செய்யுது. இது வேலை செய்யுதா? சூப்பரு. பாவமா இருக்கு. சரியில்லையே. ஷேடோ இல்லையா? ஷேடோ போட்டிருப்பாரு. இவ்வளவு சீக்கிரம் ஏமாந்து போயிட்டே ககாஷி. அந்த 3 டிராகன்ஸையும் என்ன டைவர்ட் பண்ணதான் பயன்படுத்திருக்கா. உன்னோட மைட்டி ஷாரிங்கான பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். அப்ப அதெல்லாம் போய் தான் போல. சரி, இப்ப முடிச்சுக்கலாம். நருட்டோட ரசிங்கனும் யூஸ் ஆகும் தானே? என்ன இவ்வளவு முக்கிற? இந்த முக்குறான் அப்படின்னு. தண்ணி பாம்புடா. எங்க இருக்கு? நான் எங்க போய் தேடுவேன்? கொஞ்சம் இரு, தேடிட்டே. இப்ப நான் எங்க வந்திருக்கேனே தெரியலையே. கரெக்டா வந்து தானே புலம்பிக்கிட்டே தனியா ஒரு ஏரியவே கண்டுபிடிச்சிட்டனா? அதான் இதை எடுத்துட்டு போய் அங்க கரெக்டா நிக்கணும் போல. பார்த்துட்டான்.
படுத்துன்னு பார்த்துன்னு. இவங்க எல்லாம் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அப்புறம் இவங்க கல்லுல லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்களாச்சே. ஏய், பாத்து ஜாக்கிரதை. ஈனோ, உன் சக்கராவை பேரியர் மேல ஃபோக்கஸ் பண்ணு. சரி. பேரியரா? வாய்ப்பே இல்லையே. இது எப்படி நடக்கும்? ம்? இங்க என்ன நடக்குது? ஒருத்தன் பாறை பின்னாடி குத்த வச்சு உட்கார்ந்துருக்கான். இது வரைக்கும் நான் பார்க்காத முகமா இருக்கு. அவங்க 3 டைல்ஸ் தான் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அதை வச்சுட்டு போனா அது இருக்கடான்னு இப்படி தெரியுமா? ஒரு வாய்ப்பு இருக்கா? நேரம் போய்கிட்டே இருக்கு. இது சீக்கிரம் முடிச்சு வைப்போம். ககாஷி சென்சை, சாகறதுக்கு தயாரா இருக்கியா? நார்மல் ட்ரெஸ்ஸிங் கன் யூஸ் பண்றா, அது ஒர்க் ஆகுது. நட்டாஷ் ஏதாவது பண்ணுவா. என்ன சாய் என்ன இது? சாய் தான் ஒர்க் ஆகுது. ஓ இதுவா? இதான் அதுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சுல்ல, இது ஒர்க் ஆகுது. ராமாயிடா. ஷீனோ, சரியான நேரத்துக்கு தான் நீ வந்த. இப்போ தயாரா இருக்கியா? ஆமா, நான் தயாரா இருக்கேன். அதான் வந்தேன். இதோ பாருடா, பூச்சிகளை கட்டுப்படுத்துறவன் மறுபடியும் வந்துட்டானா? உன் ஜூட்சு என்கிட்ட வேலைக்காகாது, அது உனக்கு தெரியும்ல. எங்க உடஞ்சிருச்சு? என் நேரத்தை வீணாக்குறீங்க. அது உடைச்சிரும். அதாவது வரப்போகுது. அவன் நினைச்சுன்னுக்கிறான். நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் வேலைக்கே அவன் ஆகாது. 2 நாளா இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுகிறான். இருந்து பார். என்ன? ஓடு. வா. இல்லம்மா, சுக்கு சுக்கா உடையுதா? இதுக்கு வாய்ப்பு இல்ல. இதுக்கப்புறம் உன்னோட ஜுட்ஸு என்கிட்ட வேலைக்காகாது. என்னோட பூச்சிகளால சீக்கிரமாவே உருமாற முடியும். சூப்பர். உன்னோட ஜூட்ஸுவை தடுக்கிறதுக்காகவே புதுசா உருவாக்கி ஒரு வீக்னஸ். சொன்ன மாதிரியே செஞ்சுட்ட ஷினோ, கலக்கறப்போ. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்னோட கிறிஸ்டல் ஸ்டைல் இது வரைக்கும் யாருமே தோக்கடிச்சது இல்ல. மல்டி ஷடக்லோன் ஜுட்ஸு. இல்லைன்னா ஒண்ணுமே இல்லடா. பின்னாடி அட்டாக் பண்ண போறோம். இவன் எல்லாருமே இதுக்கு மேல உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ மாட்டிக்கிட்ட. இது செத்துறோட. நான் வந்து அவ்வளவுதான். யூகி மாரு எங்க இருக்கானு ஒழுங்கா சொல்லிடு. அவ எங்க இருந்தா உனக்கு என்ன? ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. உனக்கும் அவளோட சக்திகள் வேணுமா? நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. வாய மூடு. எனக்கு அப்படி தோணல. அவளோட கிறிஸ்டல் ஸ்டைல மொத்தமா நான் சீல் பண்ணிட்டேன். இவ்வளவு அட்டாக் தாங்குவாளா அவ? முதல்ல சொல்லு, யூகி மாரு எங்க இருக்கான்? செத்துறாது, நீ சொல்லுடி. கிட்டத்தட்ட எப்படி ஒரு பதில் வரும். தப்பிக்கிறாளே. உன்னை சும்மா விட மாட்டேன். இது என்ன? என்னது? எவ்வளவு வித்ததா இன்னும்? இவன் பண்றதா? என்னடா இது கருமம். அவன் பவரா? ஓ, ஒன்னும் சேஃப் ஆயிட்டாங்க. மற்றவங்க திரும்ப மூடிக்குது. எந்த அளவுக்கு அப்போ சக்கரை ட்ரை ஆகும்ல, இதை வச்சுட்டே குணமாயிட்டு இருக்கு. அடச்சே, இவளை சமாளிக்கிறதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? மொத்த பூச்சிகளையும் வச்சு ஒரே பாயிண்ட்ல அட்டாக் பண்ண. 3 பேர் சேர்ந்து பண்ணா. இவன் வந்துட்டு போறான் அந்த இடத்துக்கு. அது நீதான குரல்? ஐயோ, இதை பார்த்தா இவர் ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரி அவனை அட்டாக் பண்ணுவாங்க. இதுக்கு மேல என்னால முடியாது.
lightning blade. அவன் இந்த குண்டை என்னது மன்சுவரா? கோசு அவனோட பவரா? அப்ப இவனை எச்சை யூஸ் தான் பூச்சி கூட போயிடுது. அந்த சேர் மாதிரி வச்சு அடிக்கிறாங்க. ஏன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன போக விடு, இந்த சண்டையை முடிச்சிட்டு வரேன். அசுர மாதிரி இல்லைல்ல. கோசு பாதுகாக்கிறோம். இதுக்கப்புறம் அவகிட்ட நெருங்காத. என்னடா மிரட்டுற? இல்லை, அவளை காப்பாற்றிட்டு தன்னை இது பண்ணி. இது ஒரு ஆனால் எல்லாத்துலையும் ஒர்க் ஆகுது. ககாஷி சென்சே உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? எனக்கு ஒண்ணு இல்ல. ஆனா கௌரன் தப்பிச்சிட்டான். அவளை வச்சுதான் அந்த யுகி மருவை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். என்னோட பூச்சிகள் அதுங்க கொஞ்ச நேரத்துக்கு சூப்பரா செயல்பட்டுச்சுங்க. ஆனா அவன் எப்படியோ தப்பிச்சு போயிட்டான். சரி, சேர்த்து நம்ம வேற பிரிச்சு பரிமாற்றம் போயிடலாம். ஆகணுமா? நருட்டோ, நீ ஷீனோ கூட போ. சாய், நீ என் கூட வேறு. இவங்க வராங்க. எதிரிகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். சண்டை போட அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. சரி, அதனால இப்ப என்ன? போகட்டும், விடு. அதானே, போனா போட்டுன்னு விடாம அத பத்தியே பேசுறான். மத்தவங்கள சமாளிக்கிறதும் அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தோணல. எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்க. சரி, ககாஷியால கூட அவங்கள சமாளிக்க முடியல, மறந்துடாதீங்க. அந்த கிறிஸ்டல் யூசர் ரொம்ப ஆபத்தானவ. அவ கூட சண்டை போட தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். டாய் ஜுட்ஸுவோட சக்தியை நான் காட்டுறேன். நாம 2 குரூப்பா பிரிஞ்சு போலாம். லீ அப்புறம் டென்டன், நீங்க சீலிங் டீமுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நானும் மத்தவங்களும் கிறிஸ்டல் ஸ்டைல் யூசரை பாத்துக்கிறோம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்ன? நானும் அந்த கிறிஸ்டல் ஸ்டைல் யூசரோட சண்டை போடணும். எதிரி எங்க இருந்து வருவான்னு யாருக்குமே தெரியாது. அதனால நான் சொன்னதை மட்டும் செய். அவரெல்லாம் மிரட்டிட்டு வர்றான். காய் மாதிரி கிடையாது. அது பாத்தீங்களா? இங்கே தான் அது இருக்கு. கிட்ட நெருங்கிட்டு இருக்கு, அது மட்டும் உறுதி. இது நேரா நமக்கு கீழே தான் இருக்கு. என்னாலயே உணர முடியுது. ஆனா இதை பார்த்துட்டானா அவன் போய் சொல்லிடுவானே. 4 கார்னர் சீலிங் பேரியரோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக போறோம். எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆரம்பிக்கலாமா? 4 கார்னர் சீலிங் பேரியர் பைண்ட். இந்த பேரியரை தண்ணிக்குள்ள மெதுவா செலுத்தலாம். 3 டெயில்ஸ்க்கு இத பத்தி தெரியாம பாத்துக்கணும். பாத்தியா, இதுதான் அந்த 3 டேஜ் டேடரா. நான் ஒருத்தன், அவன் தான் இங்க இல்லவே இல்லையே. இவன் என்ன தண்ணியில 4 கால் பாய்ச்சல்ல ஓடுறான்? கவனத்தை செதற விடாதீங்க. காய் நீ பார்த்து போகுது. என்ன இது? டைமிங் தான் எல்லாம் கரெக்டாக அனுப்பி வைக்கிறாங்க. வாடா இவன் கிட்ட வாடா. எதிரிகள்ல பாதி பேரை ஏற்கனவே வீழ்த்திட்டோம். இவன் மட்டும் தப்பிச்சிட்டான். ஆனா இப்ப இவனையும் புடிச்சிட்டோம்ல. நான் இங்க இருக்கிற வரைக்கும் இவங்க 4 பேரையும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? அவனை தாண்டி போடுறாப்போ. நிறுத்திருக்கணுமே. ஓ, யாரு அவங்களா? அவங்களுக்கு நீங்க தான் தேவையில்லாம மவுசு கொடுக்குறீங்க. இல்ல பிச்சா. கீரியும் மத்தவங்களும் உன்னோட எதிரி நான் தான். என்ன இவன் பயந்து ஓடிட்டு இருக்கான்? ஓ, இது பிரச்சனை தான். இவங்க பேரியரை உருவாக்கி 3 டேட்ஸ புடிச்சிருவாங்க போல இருக்கே. துரு நான் இறங்கி என்ன கட்டம் கட்டிட்டாங்கன்னா கரண்ட் தானே டேட்டாரா. நான் ஒருத்தன். டேட்டாரா இல்ல. இங்க இருக்கான். இவங்களா எதுக்குமே லாய்க்கல. வேறயா? முட்டாளுங்க. அந்த லீஃப் நிஞ்சாக்கள் 3 டெயில்ஸை சீல் பண்ண போறாங்க. இப்படியே போச்சுன்னா அதோட சக்தி கடைசியில யாருக்கும் கிடைக்காது. நான் அவங்கள தடுத்தே ஆகணும். யுகி மாறு. இங்கே இருக்கானே. வச்சு இவனை வச்சு இதை பண்ண போகிறான். ப்ளீஸ், போயிட்டு இருப்பான்னு நினைச்சா கண்ணில் பட்டான். மாறக்கூடாது. திரும்ப வந்துருங்க.
எனக்கு நீங்க சத்தியம் பண்ணீங்க. கௌசு, நீ ஏன் இப்படி பண்ண? லவ்வுமா லவ்வே. யூகி மாறு செல்லும். இல்ல, அந்த கிராஸ் வெசல் இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீதான் உதறியா? அந்த பையனோட அம்மாக்கு அப்படி ஆனதுக்கு நான் தான் காரணமா? ஒருவேளை நான் தானோ? இல்ல, உங்க அம்மாவை நீதான் பண்ணியா? என்ன கிளம்பலாமா? நீயா? லார்ட் ஒரோச்சிமாரு மறைவிடத்துக்கு நீ போயிருப்ப நினைச்சேன். என்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கா ஒண்ணு இருக்கு, கேக்குறியா? அந்த லீஃப் நிஞ்சாக்கள் 3 டெயில்ஸ் சீல் பண்ண முயற்சி பண்றாங்க. 3 டெயில்ஸை கண்ட்ரோல் பண்ண யூகி மாருவை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம அவங்களோட பேரியரை நாம அழிச்சிடலாம். காபுட்டோ, நாம கொஞ்சம் பேசணும். பேசணுமா? ஆனா இப்போ அதுக்கு நேரம் இல்ல கூரன். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். அவ சக்திகளை வெளியே கொண்டு வர யூகிமாருவை ஃபோர்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னு தயவு செஞ்சு சொல்லு. அதை அப்படின்னா நீ செத்துருவான்னு இப்போ சொன்னாங்க. அதை நினைச்சுதான் கவலைப்படுறியா? எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும், சொல்லு. இப்ப எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு கோவப்படுற? யூகி மாரு உயிரோட இருந்தான்னு செத்தா என்ன நீ ஏன் ஃபீல் பண்ற? நீ இருப்படா. சக்திகா. எனக்கு அவ மேல அக்கறை இருக்கு, உனக்கு அதெல்லாம் அம்மாவே புரியாது. கொண்டு ஓ, உனக்கு திடீர்னு இவ்வளவு இறக்கம் எங்க இருந்து வந்துச்சு? கடந்த சில வருஷத்துல நீ பல பேரை கொண்டு இருக்க, ஆனா இப்போ திடீர்னு யூகி மாருவுக்கு மட்டும் இவ்வளவு இறக்கம் பாக்குறீங்க. நம்ப முடியல. ஆனா இந்த விஷயம் அப்படி இல்ல. ஏன்? அந்த சின்ன பையனோட அம்மாவை கொன்னதுனாலயா? இது உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ தெரிஞ்சுதான் அந்த சின்ன விளையாடுறியா? பையன் மேல இறக்கம் காட்டுவேன்னு லார்ட் ஒரோச்சி மாரு என்கிட்ட முன்னாடியே சொன்னாரு. அப்படி இருந்தும் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்தாரு தெரியுமா? உன் சார்பா போய் யூகி மாரு கிட்ட சொல்ல சொன்னாலும் நான் ரெடி, போய் சொல்றேன். யூகி மாருவோட மனசுல அவன் உன்னை பத்தி பயங்கரமா நினைச்சு வச்சிருக்கான். ஆனா நீ அவங்க அம்மாவை கொடூரமா கொண்டுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. போது, நிறுத்து. நான் சொல்றதை கேட்டு நீ நடந்துக்கிற வரைக்கும் இந்த விஷயத்த அவன் கிட்ட சொல்ல மாட்டேன். நல்லா ப்ரூஃபோட சொல்லுவாங்க. பால் மாதிரி போட்டிருக்காங்க போல இது. டென் டென், கொஞ்சம் கவனமா இரு. எதிரி எங்க இருந்து வருவானே நமக்கு தெரியாது, சொல்லிட்டேன். அவன் கூட நீ ரொம்ப க்ளோஸ் ஆயிட்ட. எங்க அம்மா படம் தெரிஞ்சா உடஞ்சி போயிட மாட்டேன். இத சொல்ல வெறுப்பாதான் இருக்கு, ஆனா லார்ட் ஒரோச்சி மாரு இந்த வேலையை செய்ய சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. கூரன் யூகி மாரு மேல அன்பு காட்டுவாளா? அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. உணர்ச்சியில விளையாடுறானுங்க. காபுட்டோ, மனுஷங்களை பத்தி இன்னும் உனக்கு புரியல. ஒருத்தர் கூட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறியோ அந்த அளவுக்கு உறவு வலுவாகும். மனுஷங்களை கொல்ல இது சாதாரணமான விஷயம். நீங்க உண்மையாவா சொல்றீங்க? அதுலயும் அவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. சீக்கிரமாவே கூரன் என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம என்ன காட்டி கொடுக்க போறா. அதுக்கு ரொம்ப நாள் இல்ல. அந்த நேரம் இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். லார்ட் ஒரோச்சி மாரு, வேலை முடிஞ்சதோ அப்போ இவளையும் கொண்டுருவீங்க தானே. இன்னைக்கு எபிசோட் நல்லாவே இருந்துச்சுங்க. ஆனால் பயங்கர ஷாக் அது. நான் கூட வந்து இந்த பையனுக்கு வந்து அவ அக்காவா இருப்பா, எதனா பிரிஞ்சிருப்பாங்க அப்படி இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவங்க அம்மாவையே இவ தான் போட்டு தள்ளியிருக்கா. இது அந்த பையனுக்கு தெரிஞ்சா என்ன வருது? இப்போ இந்த பொண்ணு தான் வந்து மலமாய் நம்பிட்டு இருக்கான். இவ தான் வந்து உறவு தான் என் வீடுன்ட்டு அவ பெரிய சாமி மாதிரி நினச்சிட்டு இருக்கான்.
அவளே வந்து தான் அம்மாவை கொன்று இருக்கா, ஏன் இப்படி நான் ஆனதுக்கு காரணமே அவள் தான் தெரிஞ்சா அந்த பையன் உடஞ்சே போயிடுவான். என்ன ஆகுனே தெரில. எதில் விளையாடுறானுங்க பாருங்க. நான் கூட யோசிக்கிறேன், இவளை ஏற்கனவே ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த கிறிஸ்டலை, ரொம்ப நாளாக உரைச்சிக்கிட்டே இல்லை. திடீர்னு கூப்பிட்றாங்கனால ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு பார்த்தா இவ தானே கொண்டா, ஸோ இவளை வச்சே பண்ணலாம். அதே மாதிரி உரைச்சிக்கும் தெரிஞ்சிருக்கு, அதனால ஒதுக்கி வச்சிருக்காது. இவ வந்து எப்போ வேணாலும் எனக்கு ஆப்போசிட்டாக திரும்ப, இவக்குள்ள கொஞ்சம் ஈரோ இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, அதனாலேயே ஒதுக்கி வச்சுட்டு அதை வச்சே யூஸ் பண்ண வச்சு விளையாடுறானுங்க. பார்த்தீங்களா அந்த உணர்ச்சியில் எவ்வளோ விளையாடுறானுங்க, எவ்வளோ யோசிக்குது அந்த உரைச்சி மண்டை. எப்பா இந்த சின்ன சின்ன விஷயம் வச்சே கனெக்ட் பண்ணி இது இப்படி தான் நடக்கும் அப்படி தான் இப்போ நடக்கும்ன்றத 10 ஸ்டெப்புக்கு முன்னாடி யோசிச்சு தான் ஒரு விஷயத்திலே இறங்குறான். ஸோ இந்த மாதிரி ஆவா, இந்த மாதிரி வந்து அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுவான்றப்போ அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி திரும்ப அவளை செய்ய வை அப்படின்றது தான். ஸோ இந்த பையனை முழுக்க முழுக்க அவனை நம்புவான். அந்த நம்புறதை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ வந்து என்னை மீறி செயல்படக்கூடாது. ஸோ இதை யூஸ் பண்ணி அந்த டைல் பிடிச்சதுக்கப்புறம் அந்த பையன் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இறந்துருவான். அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டலை இவனுங்களே கொண்டுடுவானுங்க. இவ்வளோதான். இதை தான் ஆரம்பத்துலேருந்து சொன்னது, இவனுங்களையா போய் நம்புற அப்படின்றது. அந்த சின்ன பையனுக்கு தெரியல, இதை தான் சொல்லிகிட்டே இருக்கான். அவனுக்கு தெரியல, இதெல்லாம் எதுவுமே தெரியல, உன்னையும் இன்னசென்ட்டாக நம்புகிறான். பட் வந்து உனக்கு தெரியுது அவங்க வந்து உன்னை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, தூக்கி போடுறாங்கன்னு தெரியுது. அப்பயும் அவங்களுக்கு வந்து நீ ஏன் இப்படி செஞ்சுட்டு இருக்கன்றது தான் எனக்கு புரியல. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொன்னதும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றது இப்போ அவளுக்கு தெரியும்ல. இப்போ தான் அதெல்லாம் புரிஞ்சு மாறுவான்னு நினைக்கிறேன். ஆனால் கௌரவன் மேலே வந்து பெருசாக ஹேட்டே வரமாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அவள் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்கா. ஒரு விஷயம்னா அது விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த பையன் மேலே பாசம் காட்டுறதா இருக்கட்டும், அவளுமே வந்து கொஞ்சம் ஏமாந்து தான் இருக்கான்றதுனால நமக்கு அவள் மேலே கோவமே வரமாட்டேங்குது. அவளும் உரைச்சியை நம்புறா, பட் உரைச்சி யூஸ் பண்ணிக்கிறான்றது இப்போ தெரியும் போது அவளுக்கு அதுவும் பெயின் தான். ஸோ அவளும் இப்போது யூகி மாற மாதிரி தான், ஏமாந்த ஒரு பொண்ணு தான். எனக்கு தெரிஞ்சு கோரனை வச்சு அவங்க அம்மாவை கொலை சொன்னதே உரைச்சியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஷின் கொடுத்துருக்கலாம், போய் அவளை கொண்டுட்டவனா இவனும் கொண்டுட்டு வந்துட்டுருப்பா. அதுக்கப்புறம் இந்த பையனை இவனுக்கு அப்படியே வந்து அரவணிக்கிற மாதிரி நான் தான்ற மாதிரி இவங்க ஆறுதல் கொடுத்து அந்த பையனை இவன் கூட்டின்னு வந்திருப்பாங்க. அவனும் இன்னசென்ட்டாக இவங்க தான்ட்டு அவனை நம்பி வந்திருப்பான். ஸோ எப்படி விளையாடுறாங்க, ஒருத்தர் பவர் இருந்துச்சுன்னா அவங்கள எப்படி நம்ம பக்கம் எடுத்துகிட்டு வர்றதுன்றது வரைக்கும் செஞ்சுருக்கானுங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ விளையாடி இருக்கானுங்க ஒருத்தர் லைஃப்லேயும்ன்றது பார்க்குறப்ப தெரியுது. இந்த மாதிரி எத்தனை பேர் லைஃப்பில் விளையாடி என்னென்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு தெரியல. உனதில் தான் சொன்னல, மக்காசுக்கியை விட வந்து உரைச்சி கம்பேர் பண்ணுறப்போ இவன் வில்லனாகவே ஃபீல் ஆகலை, இவனுங்களாம் அதோட மோசமாகறாங்கன்னு. இப்போ உரைச்சி வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக தெரியுறான், இவ்வளோ பேர் லைஃப்பில் விளையாடி இருக்கான்ட்டு. இந்த பக்கம் பக்காசுக்கியும் பார்த்தீங்கன்னா அது வந்துடுச்சு கிட்ட, அவனும் பார்த்து தான் இருக்கான். பட் வந்து இவனை எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. இந்த முகமுடி வந்து இவன் எப்படி செயல்படுவான்றதே தெரியல. ஃபன்னாகவே அப்படி இருப்பானா, வெறும் ஜாலியாக இருப்பானா, இல்லை என்ன பண்ணுவான்னு தெரியல. இப்போயே இறங்கலை, எதுவும் அட்டாக் பண்ணல. இதே இப்போ டைடாராக இருந்தால் நேற்றுக்கு பறந்து அடிச்சிருப்பான், ஏதாவது பண்ணியிருப்பான். பட் இவன் எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்க்குறான். ஸோ இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. இவன் அப்படியே விட்டுட்டு ஓகேன்னு தெரிஞ்சுட்டு பண்ண போவானா, இல்லை இவனும் போய் அங்கே சண்டைக்கு நிற்பானா என்னன்றது தெரியல. பட் அவன் ஒருத்தன் தான் பார்த்துருக்கான். இந்த விஷயம் மட்டும் போய் சொன்னான்னா மொத்தமே வந்துடும். ஏன்னா அது வெளியவே ஓப்பனாகவே இருக்குது. ஸோ அவங்களுக்கு இன்னும் ஈஸின்ற மாதிரி தான் இது. என்ன நடக்க போகுது தெரியல. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.